Hello friends, welcome to Sudhir Vlogs and Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல காரசாரமான கார சட்னி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். சோ அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் எடுத்துர்க்கேன். அதுல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்திருக்கேன். உளுந்த பருப்பு நல்லா பொன்னிறமா சிவந்து வரும்போது நம்ம 10 போல நீட்டு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கறேன். So இது வந்து ஒரு நல்ல கார சட்னிங்கறனால நான் 10 மிளகாய் வத்தல் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை காரம் கம்மியா தேவைப்படுது குழந்தைகளுக்கு கொடுக்கறீங்கன்னா இல்ல 2 இல்ல 3 வத்தல் கம்மியா சேர்த்துக்கோங்க. ஆனா நம்ம இந்த 10 வத்தல் சேர்க்கும்போது நம்ம ஹோட்டல்ல பண்ற மாதிரி நல்ல காரசாரமான சட்னி நமக்கு கிடைக்கும். இப்போ வத்தல் நல்லா பொன்னிறமா சிவந்து வந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கறேன். சின்ன வெங்காயம் ஒரு 150 ல இருந்து 200 கிராம் போல சேர்த்துக்கறேன். சின்ன வெங்காயத்தை வந்து தோலை மட்டும் உரிச்சுக்கோங்க. மீதி உள்ள பகுதியை வந்து நம்ம வெட்ட தேவையில்லை, பொடியா நறுக்கவோ தேவையில்லை, அப்படியே முழு வெங்காயமா சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமா சிவந்து வரணும். வெங்காயம் சேர்த்துக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் போல இருக்கும்போது ஒரு துண்டு போல புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு 50% வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி இதுல சேர்த்துக்க போறோம். தக்காளியை வந்து ஒரு 4 துண்டா நான் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதை வந்து 4 துண்டா வந்து நறுக்கி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். நமக்கு வெங்காயமும் நல்லா பொன்னிறமா சிவந்து வந்து வதங்குற வரைக்கும் இது இருக்கட்டும். இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் போல ஆகும். ஒருவேளை தக்காளி வந்து உங்களுக்கு வந்து நல்லா வதங்கலாம், சரியா வதங்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம கரண்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டா வந்து நமக்கு இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. தக்காளியை வந்து நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அது நமக்கு சீக்கிரமா வந்துடும். இப்போ நமக்கு தக்காளி வந்து நல்லா தோல் வந்து மேலே உள்ள தோல் சுருண்டு வந்துருச்சு. வெங்காயமும் நல்லா பொன்னிறமா சிவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இது ஆறிடுச்சு. மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைக்கும் போது ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கொரகரப்பு தன்மையோட அரைங்க. அப்பதான் நமக்கு ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரி அந்த காரசாரமான சட்னி வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இதை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கல. நம்ம முதலையே வந்து சட்னிக்கு வதக்கும் போதே உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டோம். அதனால கடுகும் கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம காரசாரமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சட்னி தோசை, இட்லி, பனியாரம், நம்ம கார பனியாரம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கார சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.